ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு வந்து நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணலாமா இல்லைனா நார்மல் ஏர் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எது யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுறேன். அதாவது போன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் பற்றி போட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ப்ரோ இன்டர்செப்டர் ஓட்டிட்டு இந்த கிளாசிக் ஓட்டுறதுக்கு வந்து எப்படி இருக்குது சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது இப்போ இந்த ஸ்டெல்த் பிளாக்கை வந்து கொடுத்துட்டு அப்படியே புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்செப்டர் வந்து எடுத்துக்கோ அப்படி சொன்னால் கூட நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதை விட இந்த பைக்கை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம். ஸோ எப்படா இந்த பைக் போய் பார்ப்போம், எப்படா ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பைக்கை ஓட்டினதுனால பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து எந்த ஒரு இதுவுமே தோணலை. எப்படா அந்த பைக் திரும்பவும் ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம நார்மல் ஏர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நைட்ரஜனை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டயருக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்படி சொல்லி சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. நம்ம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுறாங்களா பைக்கில் அப்படின்னு கூட தெரியாது. மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. நீங்கள் நார்மலாக ஏர் அடிச்சுட்டு பைக்கை ஓட்டினீங்க அப்படின்னா ஒரு 20 நாள் வந்து ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து கம்மியாகிடும் இல்லையா, கண்டிப்பாக வந்து குறையும். ஆனால் இதுவே நைட்ரஜன் அடிச்சு நம்ம பைக்கை வந்து ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 30 நாள் 35 நாள் வரைக்கும் ஓட்டலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறையிறது அப்படிங்கிறது கம்மியாக தான் குறையும். அதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறதுல இந்த மாலிகூல்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, மூலக்கூறுகள், அது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்கும். ஆனால் அந்த நார்மல் ஏரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா டயர்லேருந்து வெளியே வரும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து வெளியே வராது. ஆனால் நார்மல் ஏர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வெளியே வந்து வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து நம்ம டயர்லேயே வந்து நிற்கும். ஸோ இப்போ வந்து டயரில் இருந்து எப்படி வந்து ஏர் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டயரில் வந்து சின்னதாக வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கும். அதாவது நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. பட் பார்த்தீங்கன்னா சின்ன ஹோல்ஸ்லாம் வந்து டயரில் வந்து கண்டிப்பாக இருக்கும். மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அழகாக வந்து தெரியும். ஸோ இப்போ அதே மாதிரி நைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மைலேஜ்லாம் வந்து அதிகம் கிடைக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையானு கேட்டிங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏர் அடித்தாலும் ஒரே மாதிரி தான் வந்து கிடைக்கும். ஏர் அடிக்காமல் இருந்தால் வேணால் மட்டும்தான் மைலேஜ் வந்து கம்மியாக காட்டுமே தவிர, மற்றபடி நீங்கள் என்ன ஏர் அடித்தாலும் சரி உங்கள் பைக்கோட மைலேஜ் வந்து மாற போகிறது கிடையாது. ஏர் வந்து லோவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் மைலேஜ் வந்து குறையுமே தவிர, இந்த நைட்ரஜன் ஏருக்கும் மைலேஜுக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே வந்து கிடையாது. அது வந்து உண்மை கிடையாது, அதை வந்து நம்பாதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறது வந்து இருக்காது. அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கூலான ஒன்று தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூலிங்காக தான் இருக்கும் நீங்கள் டயரில் அடிக்கும்போது. ஆனால் நார்மல் ஏரை வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆகும். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஈரப்பதம் இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அது வந்து திரவ நிலைக்கு வந்து போய் அது வந்து ஹீட்டாக ஆரம்பிக்கும். ஸோ டயர் லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். பட் நீங்கள் நைட்ரஜனை அடிச்சிங்க அப்படின்னா டயர் லைஃப் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்சர் 180 தான் வந்து வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் தான் வந்து அதிகமாக வந்து அடிப்பேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டயர் லைஃப் வந்து எனக்கு உண்மையிலே வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ நைட்ரஜனே வந்து இந்த பைக்கில் வந்து அடிச்சிடலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அது வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நைட்ரஜன் வந்து நம்ம அடிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நம்ம தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் அப்படிங்கிறத அடிக்கலாம். ஸோ இப்போ பெட்ரோல் பங்கு போயிட்டு நைட்ரஜன் வந்து நம்ம அடிப்போம். எப்படி இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். செம்ம வெயிலாக இருக்குது. காலையிலே போய் எடுக்கலாம் பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேட வேண்டி இருந்துச்சு எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் தேடிட்டு இருந்தேன். இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா மணி 2:30 மணி ஆச்சு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மரம் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும். ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரமாக தான் நட்டி வச்சுருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நட்டுற கிடையாது, இந்த ஏரியாக்காரங்களே தான் பார்த்தீங்கன்னா நட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் பேர் பார்த்தீங்கன்னா ஜிவி ரெசிடென்சி அப்படி சொல்லுவாங்க. கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. அதாவது சிங்கானூர் பக்கத்தில் வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் யூஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. இதில் பெனிஃபிட்ஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க, எங்கே போட்டிருக்கான்னு தெரியலையே. நான் இதுக்கு முன்னாடி நார்மல் ஏர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை குறைக்கணும் எப்படி? ஓகேண்ணா. ஸோ இப்போ நீங்கள் வந்து முன்னாடி ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் ஏர் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து கம்மி பண்ணிட்டு தான் அது வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா?
பேக்கில் வந்து 32, ஃப்ரண்டில் வந்து 22. கேமரா இது யூடியூப்பில் போடுறதுக்கு. $22ண்ணா. ஸோ கைஸ், நீங்கள் வந்து நைட்ரஜன் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் வந்து கிடையாது. பட் வந்து டயருக்கு வந்து இது வந்து நல்லது தான். நீங்கள் நார்மல் ஏர் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா காசு எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ காய்ஸ், உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், வீடியோ போட முயற்சி பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி பைக்கு வந்து ரிவ்யூ வேணும்னு சொல்லி கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள் நண்பா. வணக்கம். ஜெய்ஹிந்த்.